Hello friends, welcome to Cookie Cooker Life. So இந்த ஹோம்மேட் பாஸ்தா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி பாஸ்தா செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்தா செய்கிறதுக்கு எப்படி பண்ணலாம்? வீட்டில் மீதமான சப்பாத்தி மாவு இருந்தாலே போதும். இந்த பாஸ்தா நீங்கள் வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக ரோல் பண்ணிக்கோங்க. மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக ரோல் பண்ணிக்கோங்க. இதில் ஷேப்பெல்லாம் தேவையே இல்லை. ஃபைனலாக இதை நம்ம ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா ரோல் பண்ணியாச்சு. நைஃப் வச்சு 4 சைட்ஸும் கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸஸாக இருக்கிறது திரும்பவும் மாவை தேய்ச்சிக்கலாம். ஸோ இப்போ இதை நடுவில் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எல்லாமே ரெக்டாங்கிள்ஸாக சின்ன சின்ன ரெக்டாங்கிள்ஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் சாக்லேட் ராப்பர் அந்த ஷேப்பில் மாவை 2 எட்ஜஸையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சாக்லேட் ராப்பர் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா ரெக்டாங்கிள்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். சென்டரில் 2 கார்னரையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சாக்லேட் ராப்பர் மாதிரி வரும். ஸோ இப்போ அதையெல்லாம் செஞ்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். தண்ணி சூடாயிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவையெல்லாம் இதில் போட்டு குக் பண்ணிடலாம். நல்லா ஒரு 5 to 10 minutes தான் இது நல்லா குக் ஆகணும். ஸோ 1 by 1 எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. இப்போ இது நல்லா ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். இது ஒரு 5 to 10 minutes நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ ஒரு 7 minutes ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த வெஜ்ஜி பாஸ்தா செய்கிறதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் 1 இன்ச் இஞ்சியும் 2 பல் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். ஸோ இதோட ரா ஸ்மெல் போகணும். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஸோ இதில் 2 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஆப்ஷனல் தான். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் போடுறதுனால தக்காளி போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது கூட கேப்சிகம் ஒரு ஹாஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் கேரட், அப்புறம் 3 பீன்ஸ் இது கூட சேர்த்திக்கலாம். எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு குவிக்காக வெந்துடும். உங்களுக்கு இது ஹாஃப் குக்காக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வேகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாஃப் டம்ளர் இல்லை 1 டம்ளர் நீங்கள் தண்ணியை சேர்த்திக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே மசாலா பவுடர்ஸ்லாம் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான். சில்லி சாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி சாஸே போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் போடவே வேண்டாம். ஸோ ஏற்கனவே சப்பாத்தி மாவில் உப்பு போட்டு தான் பசஞ்சு வச்சுருப்போம். அதனால் இதில் சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன், இந்த காய்கறிக்கு மட்டும் வேகிறதுக்கு 1/4 ஸ்பூன் மட்டும் சால்ட் போட்டுக்கோங்க. ஏற்கனவே பாஸ்தா வேகிறதுக்கும் தண்ணியிலையும் சால்ட் போட்டிருக்கோம். அதனால் சால்ட் அதிகமாக போட வேண்டாம். ஸோ இதில் அடிஷ்னலாக
இது வேகிறதுக்காக தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் வந்து சேர்த்திக்கோங்க. ஸோ இப்போ 5 to 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது அடிஷ்னலாக ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம். இது கூடவே வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்கிற பாஸ்தா வந்து இது கூட சேர்த்திக்கலாம். பாஸ்தாவை இது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா டெலிஷியஸாக இருக்குது. நீங்களும் இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஸோ இனிமேல் பாஸ்தா வந்து கடையிலே வாங்க வேண்டாம், நம்ம வீட்லேயே வந்து செஞ்சிடலாம். சப்பாத்தி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஷ் வந்து செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.